எல்லோருக்கும் வணக்கம். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரிலையும் கொடை பிடிப்பானா, அது மாதிரி தான் ஒரு காலத்தில் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் காசே இல்லாமல் இருந்தது. அப்போ ஷேர்ஸ் எல்லாம் கீழே இருந்தது. இப்போ நம்மளுடைய மார்க்கெட் இருக்கிறதுலே உச்சத்தில் இருக்குது. பார்க்கறதுக்கு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் கலந்துக்கிறவங்க கிட்ட அளவுக்கு அதிகமாக பணம் இருக்கே. அப்போ ஒன்றா ஷேர்ஸ் கீழே இறங்கி இறங்க பை அண்ட் டிப்ஸ் அப்படின்னு வாங்குறாங்க. இல்லைன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அந்த பணத்தை வெளியே எடுக்காமல் மறுபடியும் அதை கொண்டு போய் வேறு ஏதாவது ஷேர்ஸை வாங்கி போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அவங்கள மாதிரியே நீங்களும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு கேஷ் ஈக்குவலண்ட் 10% அல்லது அதுக்கு மேலே இருந்துருச்சுன்னா உங்களுக்கும் மனசில் பயமே வராது. இப்போ மார்க்கெட் கீழே விழுந்துருமோன்னு எங்காவது பயப்படுற ஆட்கள் இருக்கிற மாதிரி தெரியுதா? இல்லை, மார்க்கெட் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் எல்லாத்து கையிலையும் பணம் புரள்றதுனால மார்க்கெட் மேல் நோக்கியே இருந்துகிட்டு இருக்கு. அல்லது கீழே இறங்கினாலும் பயம் இல்லை அப்படின்ற மென்டாலிட்டியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பாருங்க, மார்க்கெட் காலையிலிருந்தே வீக்காவே தான் இருந்திருக்கு. அப்ப இந்த வீக்குக்கு ஒரு 100 பாயிண்டா ஜென்ரலா இறங்கி இருக்கணும். ஏன்னா 24,000 போயிட்டு இருக்கு. ஒரு 0.5% கூட இறங்கக்கூடாதா காலையிலிருந்து வீக்கா இருக்கிறவன்? ஆனா இவன் எவ்வளவு இறங்கியிருக்கான்? வெறும் 0.075% தான் இறங்கியிருக்கு. ஸோ எப்பவுமே கையில காசு வச்சுக்கிட்டே இருங்க நண்பர்களே. பூரா பணத்தையும் கொண்டே குப்புன்னு இறக்கிறாதீங்க. திடீர்னு இறங்குச்சுன்னா உங்களுக்கு பையிங் பவர் அப்படின்றது இருக்கணும். இல்லைன்னா அப்புறம் கும்பாதான். சும்மா வருவாளா சுகுமாரி அப்படின்ற மாதிரி எதுவுமே கஷ்டப்பட்டா தான் கிடைக்கும். உங்களுக்கு தெரியாதுல்ல, எந்த ஒரு நல்ல ஷேர்ஸும் இறங்குவான், அப்புறம் சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி ஏறிடுவான். அப்போ நம்ம அவன் எப்போ இறங்குவான் அப்படின்றது நம்ம கண்ணில் விரல விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கணும். ரொம்பவுமே அவேர்னஸாக இருக்கணும். அலர்ட்டெல்லாம் போட்டு வச்சுக்கணும். இப்போல்லாம் சாஃப்ட்வேர்ஸில் நம்ம அலர்ட்டெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். அப்போ இந்த பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஷேர்னுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி ஏற வேண்டியது அப்படின்ற மாதிரி இருக்கான். ஒருவேளை மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால இவன்லாம் திடீர்னு உங்களுக்கு கீழே விழுந்து ஒரு 107 ரூபா வந்தாவோ 92 ரூபா வந்தாவோ என்னை பொறுத்த வரைக்கும் அது முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல இடமா தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்போ இது போன்ற ஷேர்கள்லாம் எப்பாவது ஒரு இடம் தான் ஷார்ப்பாக திடீர்னு விழுவா. அப்போ போய் பார்த்து கவு அப்படின்ற மாதிரி கவ வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம். ஸோ என்றைக்குமே எதுவுமே சும்மா கிடைக்காது. போட்டு வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இந்த ஸ்டாக் எப்படா அங்கே வர்றான் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, ஜேகே பேப்பர் அப்படின்ற ஷேர் அப்படி தான் பண்ணியிருக்கான். அவன்லாம் மேலேயே தான் இருந்துக்கிட்டு இருப்பான். திடீர்னு எப்பாவது ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் எங்காவது ஒருக்கா ஷார்ப்பாக வந்து விழுவானுங்க. அப்போ பார்த்து எடுத்து வச்சா தான் உண்டு. அதுக்கப்புறம் அவனை 320 ரூபாயில் இருந்த ஷேர் இப்போ 633 ரூபா. ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டு நம்மளுடைய மனசை ரொம்பவுமே சந்தோஷம் உள்ளாக்கியிருக்கான். ஆனால் நம்ம ஆளுங்க நிறைய பேர் சூப்பராக கால்குலேஷன் போட்டாங்க. ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது, காலேஜ் ஆரம்பிக்க போகுது அப்படின்ட்டு இந்த டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற மாதிரி அந்த ஷேர்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து கடந்த ஒரு மாதத்தில் எவ்வளவு வருமானம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்கான்? 15% கொடுத்துருக்கான். அப்புறம் இந்த ஃபிளேர் ரைட்டிங் அப்படின்ட்டு அது இந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ லாபம் கொடுத்துருக்குன்னா 7% தான். ஆனால் அஸ்திவாரமே எது அப்படின்னா இந்த ஜேகே பேப்பர் தான். அவன் ஆல்மோஸ்ட் 50% மேலே ஏறி வந்துட்டான். ஸோ அவங்க போட்ட கணக்கெல்லாம் கரெக்டு தான். பட்டு அஸ்திவாரத்தில் போய் கை வச்சிருக்கணும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் நம்ம கற்றுக்கிட்டே இருந்தால் பத்தாது, செயல்படுத்தணும். இந்த எஃப்எஸ்எல் அப்படின்ற ஷேர் பாருங்கள், அவன்லாம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ரேட் எடுத்து இப்போ லாபத்தை கொடுத்துருக்கான். பட் இதை நீங்கள் இங்கே பார்க்கக்கூடாது. சில மாதங்களுக்கு முன்னாடி இவன்லாம் பிரேக் அவுட் ஆன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 100 ரூபாய் ரேஞ்சில். அதுக்கப்புறம் இப்போ 226 ரூபா. ஸோ இவனும் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே பணத்தை என்ன பண்ணியிருக்கான்? நல்லா டபுள் பண்ணி விட்டுருக்கான். ஸோ நம்ம எந்த ஒரு ஷேரும் ஒரு ட்ரெண்டிங் கிளி மாதிரி எப்பெல்லாம் ஒரு நல்ல கீழ் ரேட்டில் கிடைக்குதோ அப்பெல்லாம் பிடிச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். அப்படித்தான் ஒரு பாட்டு இருக்கு, எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் அப்படின்ற மாதிரி இந்த சியன்ட் அப்படின்ற ஷேர் எனக்கு ஒரு லாபம் கொடுக்குமா அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த ஷேரும் சப்போர்ட்டில் தான் இருக்கான். ஸோ இந்த ஷேர் மற்ற ஷேர்களை ஒரு ஜேகே பேப்பர் மாதிரி அல்லது நம்ம பார்த்தோமே எஃப்எஸ்எல் அப்படின்ற ஒரு ஷேர் மாதிரி இவனும் கீழிருந்து மேல் நோக்கி என்னைக்காவது ஒரு நாள் வந்தான்னா 2500 ரூபா வரணும். ஆக மொத்தம் ஒரு ஷேருக்குள்ள ஒரு 700 ரூபா ஒளிஞ்சிருக்கு. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டான் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இதை வாட்ச் பண்ணிட்டே இருக்க வேண்டியதை தவிர்த்து வேற எந்த விதமான வழியும் இல்லை. இதே மாதிரி தான் காரிசில் அப்படின்ற ஒரு ஷேர், அவனும் சப்போர்ட்ல தான் இருக்கான். இந்த ஷேர்ல பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இது ஒரு குட்டியூண்டு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். அதே சமயம் இந்த கம்பெனியில் பெரிய ஆளுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போய் பார்க்கும்பொழுது பெரிய ஆளுங்க 6.5% டிஐஸ் வச்சிருந்த ஹோல்டிங்கை தற்சமயம் 7.32 வச்சிருக்காங்க.
பொதுவாக இந்த மாதிரி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்றது டிஐஸோ அல்லது எஃப்ஐஸோ இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அந்த ஷேர் மேல் நோக்கி வரலாம் அப்படின்றது ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி இந்த ஷேர் வந்து ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்றது ஒரு வளரும் பருவத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த ஷேர் தற்போதைக்கு ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. டிஐஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்குது. இனி இதனுடைய ரிசல்ட், ஃபினான்ஷியல் ரிசல்ட் இந்த குவார்ட்டருக்கு வரும்பொழுது அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இதையும் மேல் நோக்கி 1200 ரூபாயில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. நண்பர்களே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஐபிஓக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த அலைடு பிளெண்டர்ஸ் ஐபிஓ இன்னைக்கு லிஸ்டிங் ஆனது ரொம்ப சந்தோஷம் தான். இந்த செவ்வியாட் அப்படின்ற ஒரு பைபேக் ஒன்று அப்ளை பண்ணியிருந்தேன். தப்பு பண்ணிட்டடா சூனாப்பாடா, தப்பு பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் என்னுடைய பைபேக்கை ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டு ஓடி போங்க அப்படின்றுச்சு. இதை வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தா கூட இந்த செவ்வியாட் 6% ப்ளஸில் இருந்தது. இப்போ அது இறங்கி கிடக்கு. அதை நட்டத்துக்கு தான் பிடிச்சி விற்று விடணும், இல்லைன்னா ஹோல்டிங்கில் போட்டு வெயிட் பண்ணிட்டு கிடக்க வேண்டிய நிலைமை. இந்த சமயத்தில் ஜிபிஐஎல் அப்படின்ற கம்பெனியினுடைய பைபேக் டீடைல்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ஈக்ளாக்ஸ் அப்படின்ற ஷேர்னுடைய பைபேக் டீடைல்ஸ் வந்திருக்கு. ஸோ ஈக்ளாக்ஸ்னுடைய பைபேக் வந்து ஜூலை 4ஆம் தேதி இந்த ஷேர் கையில் வச்சிருக்கிறவங்களுக்கு, ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு பைபேக்கு எலிஜிபிள். 2800 ரூபாய்க்கு வாங்கிக்குவாங்க. இப்போ 2454 ரூபா தான் இருக்குது. கிட்டத்தட்ட 350 ரூபா லாபம். ஆனாலும் பாருங்கள், அக்செப்டன்ஸ் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்மகிட்ட 100 ஷேர் இருக்குது, 100 ஷேரை அப்ளை பண்ணுறோம்னா 100யுமே வாங்கிக்குவாங்க. அப்படி வாங்கிட்டா தான் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போமே. ஸோ அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து சில நேரங்களில் 0% இருக்குது. என்கிட்ட இருந்ததே ஒரு ஷேர், அந்த ஒரு ஷேர் அப்ளை பண்ணி அதையும் வாங்கிக்காமல் ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோதாவரி பவர்னுடைய பைபேக் அதுவும் ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து சில பேர் வந்து 0 இருந்தாங்கன்னா அதுலேயே போய் டைரெக்டாக பைபேக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஏஞ்சல் ஒன் போன்ற சில புரோக்கரில் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பதுவாக அவங்களே பைபேக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அல்லது இமெயிலில் லிங்க் அனுப்புவாங்க, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எதாக இருந்தாலும் அது போன்ற புரோக்கர்கள் உங்களுடைய அப்ளிகேஷனில் பைபேக்கு அப்ளை பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த புரோக்கரை கான்டாக்ட் பண்ணி அப்ளை பண்ணுறவங்க பண்ணணும். ஆஹா, சோபா நண்பர்களே, இந்த சோபாவினுடைய விலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1991 ரூபா ரேஞ்சில் இருக்குது. ஆனால் இந்த சோபாவினுடைய ரைட்ஸ் இஷ்யூ வந்து 1651 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ரைஸ் 1651 ரூபா. இந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 1651 ரூபா. கிட்டத்தட்ட 17% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. ஆனால் நீங்கள் அந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணாம விட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஜூலை 4க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அத்தனையுமே ஒர்த்லெஸ்ஸாக எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ இது ரொம்ப கவனமாக இருங்க. இந்த சோபா ரைட்ஸுக்காக யாராவது காத்திருக்கீங்க அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. ஒருவேளை மறந்துருந்தீங்கன்னா இது ஒரு ரிமைண்டர். நண்பர்களே, ட்ரைடன்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி, அதில் என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னா 24 ஜூலை இவங்களுடைய போர்ட் மீட்டிங் நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ இங்கே இருந்து அந்த போர்ட் மீட்டிங்குள்ளே ஏதாவது ஒரு பூனைக்குட்டியிலிருந்து புலிக்குட்டியாக மாறி பறக்குமா அப்படின்றது கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு முன்னாடி டிசம்பர் சமயத்துலலாம் 52 ரூபா வந்த கம்பெனி ட்ரைடன்ட். இது மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சு, டப்பக்குன்னு மேலே ஏறி வந்தால் அப்புறம் ரிசல்ட் எல்லாம் கொஞ்சம் சுமார் அப்படின்றதுனால இறங்கி வந்துட்டான். இதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இது வந்து சப்போர்ட் லைனில் தான் இருக்குது. இது ஒரு சான்ஸ் கிடச்சி மேல் நோக்கி ஏறி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு 52 ரூபா வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. ஸோ தற்சமயத்துக்கு நியூஸ் இருக்குது. அந்த நியூஸ் பாசிட்டிவாக வருமா நெகட்டிவாக வருமானு யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு தெரியாது. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி அந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் அதை என்ன பண்ணுது, அக்செப்ட் பண்ணிக்குதா ரிஜெக்ட் பண்ணுதா அப்படின்றதெல்லாம் அந்த டேட்டில் தான் தெரியும். ஸோ தற்சமயத்துக்கு சப்போர்ட் ரேட்டில் இருக்குது. ஒரு சில நாட்கள் கழித்து நியூஸ் வருது. அந்த நியூஸுக்கு மேலே ஏறுமா அல்லது கீழே இறங்குமா அப்படின்றது ஆண்டவன் தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி இந்த டாடா பவர் அப்படின்ற கம்பெனி, கவுண்டமணி கூட ஒரு படத்தில் சொல்லுவார், உன்னை பெற்று வளர்த்துனதுக்கு இந்த ஒரே ஒரு மாம்பழம் தான் கிடைச்சிது அப்படின்ற மாதிரி இந்த டாடா பவர் நான் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நானும் ஒரு 500 ரூபா வந்தால் அதை விற்கலான்ட்டு தான் இருக்கேன். அவன் வரமாட்டேங்கிறான். எத்தனை நாளா? ஆல்மோஸ்ட் 4 மாதமாகவே 400 ரூபா பக்கத்திலே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் 500 ரூபா வரமாட்டேன்றான். எது எப்படியோ இதை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 ரூபா டிவிடெண்ட். நண்பர்களே, இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? ஒரு காலத்தில் நல்ல ஆட்டம் போட்ட பங்கு தான். அவன்லாம் எங்கிருந்து வந்தான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2022 சமீபத்தில் கூட 700 ரூபா ரேஞ்சிலிருந்து 1700 ரூபா ரேஞ்சுக்கு வந்திருக்கான். இப்போ இந்த வருஷத்தில் இவன் இருக்கக்கூடிய ரேட் அப்படின்றது தற்சமயத்துக்கு சப்போர்ட்டான ரேட்டில் இருக்குது. பொதுவாக இந்த சப்போர்ட் வந்ததுன்னா அவன் திரும்பி மேல் நோக்கி ஏறக்கு தான் பார்த்துருக்கான். பட் இந்த முறை அதே மாதிரி ஏறானா இல்லை இந்த சப்போர்ட்டை உடைக்கிறானா அப்படின்றது பொறுத்து இருந்தால் தான் தெரியும். பட் எனிவே, இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான நியூஸ் தான்.
இந்த வருஷத்துல எந்த ரேட் சப்போர்ட்டோ அந்த ரேட் சப்போர்ட்ல வந்து நிற்கிறான். ஆண்டவா இந்த சப்போர்ட்டை உடைக்க கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துக்க வேண்டியதான். நண்பர்களே, இப்போதான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு அனலைசிஸ் ஒன்று பண்ண போகிறோம். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் மொமெண்டம் ஷேர்ஸ்னு ஒன்று இருக்குது, சாதா ஷேர்ஸ்னு இருக்குது. சாதா ஷேர்ஸை பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது. சாதா ஷேர்ஸ் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் வந்துச்சுன்னா டபக்குன்னு அவனுடைய ரெசிஸ்டன்ஸுக்கு ஜம்ப் ஆகிடும். அது ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்கும். ஸோ அந்த லாபகரமான கம்பெனி ஏதாவது ஒரு நேரத்தில் சப்போர்ட்டில் வரும்போது ஜம்ப் அடிச்சிருவான். ஆனால் இந்த மொமெண்டம் ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஏறுவான், அடுத்த வருஷத்துக்கு ஏறுவான், அடுத்த வருஷத்துக்கு ஏறுவான். அவனுடைய மொமெண்டம் எப்போ முடியுதோ அப்போ தான் திப்புன்னு கீழ் விழுவான். அது வரைக்கும் மொமெண்டமில் இருக்கிற வரைக்கும் இது ஒரு மொமெண்டமில் ஏறிக்கிட்டே இருப்பான். அப்படி ஒரு 2 ஷேர் தான் இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் IEX அப்படின்ற ஷேர், IRCTC. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இருந்தவங்களுக்கு இது நல்லா தெரியும். இந்த 2 ஷேர் அப்படித்தான் ஒரு மொமெண்டமில் இருந்த ஷேர்களாக இருந்தது. இந்த மொமெண்டமில் இருந்த ஷேர்கள் நல்லா மேல் நோக்கி மேலே போனால் IRCTCலாம் 200 ரூபாய் எங்க, 1200 ரூபாய் எங்க. IEX அதே மாதிரி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இருந்த ப்ரைஸ் வந்து வெறும் 30 ரூபா 40 ரூபா எங்க, 300 ரூபாய் எங்க. ஸோ இந்த மாதிரி மொமெண்டமில் இருந்த ஸ்டாக்குகள் மொமெண்டம் விட்டு வீழ்ச்சி அடையும் போது என்ன ஆகுது? ஒருவேளை இந்த மொமெண்டமில் போய் இங்கே சிக்கிக்கிறவங்க ஸ்டாப் லாஸ் 20% போடணும். அப்படி 20% போடலைன்னா அவங்களுக்கு என்ன ஆகுது? அப்போ ஒரு மொமெண்டம்ல இருக்கக்கூடிய ஷேரை அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு பயந்த சுபாவமுடைய பயந்தாங்கொல்லிகள் அப்படின்னு இருக்கும் பொழுது அப்போ அவங்ககிட்ட என்ன இருக்கணும்? பணபலம் அப்படின்றது இருக்கணும். ஒரு மேலிருந்து 20% கீழே இறங்குது, இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. சரி மொமெண்டம்ல தான் இருக்கு, மறுபடியும் அவனுடைய ஹையை கட் பண்ணுவான் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி நடக்கல. அப்போ ரெண்டாவதாக 40% இறக்கத்தில் ஒரு முதலீடு பண்ணணும், அப்புறம் 60% ஒரு முதலீடு பண்ணணும், அப்புறம் 80% இறக்கத்தில் ஒரு முதலீடு பண்ணணும். இப்படி முதலீடு பண்ணும்பொழுதே ஆல்மோஸ்ட் 2 வருஷம் வந்து லாக் ஆகுது. இங்கே பார்த்தீங்களா, இதில் IEXல 2 வருஷம் லாக் ஆயிருக்கு. அதே மாதிரி நீங்கள் IRCTC எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதுலேயும் ஒரு 20% இறக்கம், 40% இறக்கம், 60% இறக்கம்னு நீங்கள் பணம் போடும்பொழுதே உங்களுடைய ஆல்மோஸ்ட் 2 வருஷம் லாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றதான் முக்கியம். அந்த 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 1 வருஷமோ அல்லது அடுத்த 2 வருஷத்துலையோ இந்த ஷேர் முதல்ல மொமெண்டம்ல இருந்த ஷேர் அதுக்கப்புறம் இது ஒரு சாதா ஷேராக மாறிடுறான். சாதா ஷேராக மாறி ஏதாவது ஒரு சப்போர்ட் லெவல்ல இருந்து அவனுடைய பழைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத வந்து சேர்றான். இங்கே பார்த்தீங்களா, இந்த IEXும் மொமெண்டம்ல இருந்த ஷேர் சாதா ஷேராக மாறிடுச்சு. ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ரெண்டுமே பணம் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய, லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிகள். அதனால இவன் சாதா ஷேரா மாறும்பொழுது கீழிருந்து மேல் நோக்கி ஏறக்கூடிய சக்தி கிடைக்குது. அப்போ IRCTC அவன் சக்சஸ்ஃபுல்லா இந்த 3ஐயுமே லாபத்தில் வித்துட்டு வெளியே வந்திருக்கலாம். லாபம்னா சாதாரண லாபம் இல்லை, ஆல்மோஸ்ட் இந்த 3ஐ ஏவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா எப்படி ஒரு 50% லாபம். அப்போ இந்த 4 வருஷத்தில் 50%, அதாவது நஷ்டத்திலிருந்து 50% லாபம்ன்றது ஒரு நல்ல விஷயம் தான். அதுலேயும் வந்து இங்கே 2000 ரூபாய்க்கு வாங்கி, இங்கே 4000 ரூபாய்க்கு வாங்கி, இங்கே 6000 ரூபாய்க்கு வாங்கி அப்படின்ற சமயத்தில் அது வந்து இன்னுமே பெரிய லாபமாக இருக்கும். அந்த வம்பெல்லாம் வேண்டாம். நம்ம ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு ஏவரேஜ் பண்ணுறோம்னே ஒரு சினாரி எடுத்துக்கோமே, கேஸ் ஸ்டடி. அதே மாதிரி இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இன்னுமே அவன் லாபத்துக்கு வந்து சேரல. அவன் இப்போ 100 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 125 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 185 வரைக்கும் வந்திருக்கான். ஒரு நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் இவன் சாதா ஷேராக மாறி இவன் 300 ரூபாய் ஏதாவது ஒரு காலத்தில் வரும்பொழுது ரொம்ப அருமையான லாபமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்த கேஸ் ஸ்டடியில் நம்ம வந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸ் பிடிச்சி அது சாதா ஷேராக மாறிட்டாலும் நல்ல விஷயம்தான். ஏன்னா ஒரு 2-3 வருஷம் பொறுமையாக இருந்து மறுபடியும் ஏவரேஜ் பண்ணி மேல் நோக்கி வரும்பொழுது லாபம் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் மொமெண்டம் ஷேர் எடுத்தாலும் தொடர்ந்து லாபம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை அது கீழ் நோக்கி இறங்க போகும்பொழுது அது ஒரு ப்ளூ சிப் கம்பெனி. ப்ளூ சிப் கம்பெனின்னு என்ன, எந்த ஒரு காலகட்டத்திலையும் லாபம் பண்ணக்கூடிய கம்பெனி அப்படின்ற மாதிரி எடுத்துங்க. இப்போ IRCTC ஷேர் ப்ரைஸ் இறங்குச்சு. அதே மாதிரி ரயில்வே துறையில் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. IEX கீழே இறங்குச்சு. IEXலையும் நிறைய பிரச்சனைகள், கவர்மெண்ட் சில நாம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் லாபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஸோ அது மாதிரி ப்ளூ சிப் கம்பெனிஸ் மொமெண்டம் கம்பெனியாக இருந்து சாதா ஷேராக மாறினாலும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை. பணம் பலம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம பெரியாள் அப்படின்றதான் இந்த கேஸ் ஸ்டடி சொல்லுது. நண்பர்களே, என்ன கொடுமை பார்த்தீங்களா, இந்த JK பேப்பர் அப்படின்ற கம்பெனி ஆல்மோஸ்ட் 2-3 மாதத்துக்குள்ளேயே 60-70% சம்பாரிச்சு கொடுத்துட்டான். இந்த JK பேப்பர் மாதிரியே இந்த இமாமி பேப்பர்னு ஒன்று இருக்குது. இது 1.25% டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த JK பேப்பர் அப்படின்றது பார்த்தோம்னா அதுவும் 1.25% டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். இவனுடைய P&L பார்க்கும்போது லாஸ் மேக்கிங்லேருந்து இப்போ 1000 கோடிக்கு லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த இமாமி சலைச்சதில்லை, நீங்கள் ரேஷியோ தான் பார்க்கணும். அந்த வகையில் 10 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் அவனும் பரவாயில்ல 84 கோடி. இதில் பெரிய ஆளு பணம் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே, DIs வந்து ஓரளவுக்கு சுமாராக பணம் போட்டிருக்காங்க, சும்மாவெல்லாம் இல்லை.
அதே மாதிரி இந்த ஜேகே பேப்பர்லையும் பெரிய ஆளு பணம் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்ஐ அதுதான் மேட்ரு. எஃப்ஐஸும் வந்து ஓரளவுக்கு நல்லா பெரிய ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஷேர் ஏறி வரவே இல்லை. இமாமி பேப்பர் தற்போது வரைக்கும் ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்கா. 125 ரேட்டில் 150 ரூபா வரவே இல்லை. ஸோ ஜேகே பேப்பரில் இருந்த சீசன் அவனுக்கு இருந்த லாபம் இந்த ஷேரில் வராமல் போச்சு பார்த்தீங்களா. ஸோ ஒரு செக்டரில் இருக்கக்கூடிய லீடரில் பணம் போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் உகந்தது. ஸோ இமாமி பேப்பருக்கும் அதே நியூஸ் தான், ஜேகே பேப்பருக்கும் அதே நியூஸ் தான். பட் அவன் செக்டர் லீடருங்காட்டி அவன் டொபக்குன்னு மேலே ஏறி வந்துட்டான். நண்பர்ல ஏன் இந்த மாதிரி ஷேர்லாம் போய் மாட்டிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார், பிஜிஆர் எனர்ஜியில் போய் நான் மாட்டி என் பணம் பூரா போச்சு அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 வருடங்களில் ஏன் எதுக்குன்னே தெரியாது, எல்லாத்தையும் சிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணம் தான். திடீர்னு அவன் மேல் நோக்கி ஏறி பல பேர்த்த சிக்க வச்சிருவான், அப்புறம் இறங்கிடுவான். அந்த வகையில் இந்த வருஷம் இது 2024 மேல் நோக்கி ஏறி வந்துருச்சுன்னா, என்னுடைய ஒப்பீனியன் நானாக இருந்தால் என்னென்னா, அட போயா நீயும் ஷேருன்னு சொல்லிட்டு வித்துவிட்டு என் பணத்தை வெளியெடுத்துட்டு வரதான் பார்ப்பேன். ஸோ அந்த ஷேரை வச்சிருக்கிற நண்பர் பிஜிஆர் எனர்ஜி எந்த ரேட்டில் வாங்கினாருன்னு தெரியல. ஒருவேளை இந்த வருஷத்தில் மேல் நோக்கி வந்துச்சுன்னா ஆளை விட்றா சாமின்னு வெளியே ஓடி வந்துருங்க. இதெல்லாம் நஷ்டம் பண்ணுற கம்பெனி. இந்த மாதிரி கம்பெனியில் போய் சிக்காதீங்க. எப்பாவது ஒரு நாள் உங்களுக்கு வெளியே வர வாய்ப்பு கிடைச்சுன்னா போயா நீயும் ஷேருன்ட்டு வெளியே ஓடி வந்துடுறது நல்லது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.